நவம்பர் 2025 முதல் ஆதார் கார்டு அப்டேட் செய்யும் விதியெல்லாம் மாறி இருக்குது. இனிமேல் வீட்டிலிருந்தே எல்லாத்தையும் முடிக்கலாம். அது என்னென்ன வீட்டிலேருந்து செய்ய முடியும், என்ன ஆதார் சென்டருக்கு போயிட்டு செய்யணும் அப்படிங்கிறத விரிவாக வரும் இதில் பார்க்கலாம். ஆதார் அட்டை அப்டேட் குறித்து முக்கிய விதிகள் மாறியுள்ளன. ஆதார் புதுப்பிப்பு செயல்முறையை விரைவாகவும் எளிதாகவும் முழுமையாக டிஜிட்டல் மயமாக்கவும் இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் உதய் பல புதிய விதிகளை அறிவித்துள்ளது. ஆதார் அட்டை அப்டேட் செய்யும் விதிகள் நவம்பர் 2025 முதல் அமலுக்கு வந்துள்ளது. இந்த புதிய விதிகளின்படி மக்கள் இப்பொழுது தங்கள் பெயர், முகவரி, பிறந்த தேதி மற்றும் மொபைல் எண்ணை ஆன்லைனில் தங்கள் வீட்டில் இருந்தபடியே புதுப்பிச்சுக்க முடியும். அவர்கள் இனி ஆதார் சேவை மையங்களில் நீண்ட வரிசையில் நின்று கஷ்டப்பட்டு நிற்க வேண்டியதில்லை. இந்த மாற்றங்களின் நோக்கம் ஆதார் சேவையை முன்பை விட மிகவும் பாதுகாப்பானதாகவும் யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் மற்றும் நேரத்தை மிச்சப்படுத்துவதற்காக மாற்றுவதாக உதய் கூறுகிறது. இப்போ நாம் என்ன புது விதிகள் வந்திருக்குது, அது என்னென்ன விதிகள் நம்ம வீட்டிலிருந்தே ஈஸியாக சுலபமாக செய்ய முடியுங்கிறத ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். இது முதலாவது ஃபஸ்ட்டு ஆன்லைன் ஆதார் அப்டேட் வசதி. இதுவரை ஏதாவது திருத்தங்கள் அல்லது மாற்றங்கள் செய்ய நம்மளாம் மக்கள்லாம் ஆதார் சேவை மையத்தை போக வேண்டியிருந்தது. இனி ஆன்லைன் மூலம் இதை போர்ட்டல் வழியாக உதய் போர்ட்டல் வழியாக எளிதாக செய்யலாம். ஆதார் பயனர்கள் சமர்ப்பிக்கும் தகவல்கள் பேன் கார்டு, பாஸ்போர்ட்டு, ஓட்டுநர் உரிமம் அல்லது ரேஷன் கார்டு இது போன்ற அரசு ஆவணங்களை பயன்படுத்தி டிஜிட்டல் முறையில் சரிபார்க்கப்படும். இந்த செயல்முறையை வேகமாக நம்பகத்தனமாக மாற்றும். ரெண்டாவதாக பார்க்கணும்னா ஆதார் பேன் இணைப்பிற்கான புதிய காலக்கெடு அறிவிச்சிருக்காங்க. புதிய உதய் வழிகாட்டுதலின்படி அனைத்து பேன் கார்டு வைத்திருப்பவர்கள் ஆதார் பேன் இணைப்பு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இது ரொம்ப ரொம்ப அவசியம். இதற்கான காலக்கெடு டிசம்பர் 31, 2025 ஆகும். இந்த காலக்கெடு தவறிச்சுன்னா ஜனவரி 1, 2026 முதல் பேன் அட்டை செயலில் இழந்துவிடும். இது வரி மற்றும் பிற நிதி டிரான்சாக்ஷன் பரிவர்த்தனையை பாதிக்கும். கூடுதலாக புதிய பேன் அட்டையை பெறுபவர்கள் இப்பொழுது ஆதார் அடிப்படையிலான சரிபார்ப்பை முடிக்க வேண்டும். மூணாவதாக நாம் என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், முற்றிலும் எல்லாமே டிஜிட்டல் மயமாக்கியிருக்காங்க. முற்றிலும் டிஜிட்டல் மயம் அப்படின்னு சொல்கிறோம். வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் KYC செயல்முறைகள் உதய் டிஜிட்டல் மயமாக்கியுள்ளது. வாடிக்கையாளர்கள் இப்பொழுது 3 முறைகள் மூலம் தங்கள் KYCயை முடிக்க முடியும். ஆதார் OTP அடிப்படையிலான சரிபார்ப்பு, வீடியோ KYC மற்றும் நேரில் சரிபார்க்க விரும்பினால் இந்த புதிய அமைப்பு கணக்கு திறப்பு மற்றும் அடையாள சரிபார்ப்பு செயல்முறையில் சில நிமிடங்களில் செஞ்சு முடிச்சிடலாம். தற்போது இந்த புதிய அப்டேட்னால் ஆதார் புதுப்பிக்கிற கட்டணங்கள் மாற்றி அமைச்சிருக்காங்க. ஆதார் சேவைக்கான புதிய கட்டண அமைப்பு ஆதார் அப்பொழுது பெயர், முகவரி அல்லது மொபைல் எண்ணை புதுப்பிக்கணும், அப்டேட் பண்ணணும்னா ரூபாய் 75 கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. அதை தவிர பயோமெட்ரிக் புதுப்பிற்கான கட்டணம் கைரேகை, கருவிழி அல்லது புகைப்படம் ரூபாய் 125 ஆக உயர்த்தப்பட்டுள்ளது. பயோமெட்ரிக் புதுப்பிப்பு குழந்தைங்களுக்கு 5-7 வயசு மற்றும் 15-17 வயசு வரைக்கும் முற்றிலும் இலவசம். இப்போ ஜூன் 14, 2026 வரை ஆன்லைனில் டாக்குமெண்ட்ஸ் புதுப்பிக்கிறது இலவசம். ஜூன் 14, 2026க்கு பிறகு புதுப்பிக்கிற கட்டணம் ரூபாய் 75 இருக்கும். ஆதார் மறுபதிப்பு கட்டணம் ரூபாய் 40 இருக்கும். வீட்டு சேர்க்கை சேவைக்கான கட்டணம் ரூபாய் 700 முதல் நபர் மற்றும் ரூபாய் 350 அதே முகவரியில் 2வது நபர் ஆகும். இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், ஆதாருடன் பேன் கார்டை இணைப்பது மிக முக்கியம். இல்லையெனில் பல சிக்கல்களை சந்திக்க வேண்டியிருக்கும். குறிப்பாக வருமான வரி செலுத்தும் போது. அதனால் ஆதாருடன் பேன் கார்டு இணைப்பை முதலில் முடிக்க வேண்டும். எனவே அரசாங்கம் அறிவித்துள்ள இந்த அறிவிப்பை கொடுத்துள்ள இந்த சலுகையை உடனடியாக பயன்படுத்தி நீங்கள் வேண்டிய ஏற்பாடுகளை புதுப்பிக்க வேண்டுமாறு, புதுப்பித்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆன்லைனில் போய் எப்படி பதிவிட்டு எப்படி அப்டேட் பண்ணுறது, டேட் ஆஃப் பர்த்து, வீட்டு முகவரி,
பெயர் மாற்றம் இதெல்லாம் எப்படி செய்கிறதுன்னு என்னுடைய அடுத்த வீடியோவில் போடுற அவசியம் பாருங்கள். இது பிடிச்சிருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத மெம்பர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.